டெலிகிராம்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த ஒரு ஸ்கேம்ல மாட்டி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா மணி டபுளிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நாங்க ட்ரேடிங் பண்றோம். நீங்க 2000 போட்டீங்கன்னா உங்களுக்கு 4000 கிடைக்கும், 4000 போட்டீங்கன்னா 8000 கிடைக்கும். இந்த மாதிரி மணியை நீங்க டபுள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. அதை நம்பி நீங்க அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பெரிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. எப்படியோ இன்வெஸ்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க மணி பே பண்ணுங்க, அப்பதான் அந்த ரிட்டர்னை நீங்க வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மணி டபுளிங் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல நடந்துட்டு இருக்குது. டெலிகிராம்ல மட்டும் கிடையாது, எல்லா சோசியல் மீடியாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி சோசியல் மீடியால மணி டபுளிங் ஸ்கேம் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப் எல்லாம் காட்டி நம்மள ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம பணத்தை கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கரெக்டா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் நம்மள பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வச்சு நம்மளை லாக் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால இந்த மாதிரி மணி டபுளிங் ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா யாரும் மாட்டிக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்றத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்குமே சொல்லிடுங்க.